அனைவருக்கும் வணக்கம். ஜூன் 13 சனிக்கிழமையன்று முருகப்பெருமானுக்கு மிக உகந்த விரதமான கார்த்திகை விரதம். முருகப்பெருமானுக்கு மிக உகந்த நட்சத்திரம் இந்த கார்த்திகை நட்சத்திரம். இந்த நாளில் நம்ம விரதம் இருந்து முருகப்பெருமானை வழிபாடு செய்யறதுனால கல்வி மேம்படும், ஆயுள் அதிகரிக்கும். இந்த கார்த்திகை அப்படின்னாலே முருகன் பெயர்களில் ஒன்றான கார்த்திகேயன் அப்படிங்கிற அந்த பெயரை குறிக்கும். அதுவே காலப்போக்கில் பார்த்திங்கன்னா கிருத்திகை அப்படின்னு மருவி வந்துருச்சுங்க. ஒவ்வொரு கிருத்திகையும் சிறப்பு வாய்ந்தது அப்படின்னாலும் வருடத்தில் ஒரு 3 கிருத்திகை மிகவும் சிறப்பு வாய்ந்ததாக கருதப்படுது. அதாவது ஆடி கிருத்திகை, தை கிருத்திகை மற்றும் கார்த்திகை மாதத்தில் வர்ற பெரிய கிருத்திகை, அதாவது மகாதீபம் ஏற்றக்கூடிய மகா கிருத்திகைன்னு சொல்லக்கூடிய அந்த பெரிய கிருத்திகை. இந்த முருகப்பெருமான் பார்த்திங்கனாக்கா கங்கை ஆறு தாங்கிய 6 அக்னி பொறிகள் மூலம் 6 முகங்களோடு பிறந்த முருகன் 6 கார்த்திகை பெண்களால் வளர்க்கப்பட்டாருங்க. அவர் தான் குழந்தையாய் வளர்ந்ததும் திருவிளையாடல் புரிந்ததும் அந்த 6 நாட்கள் தான். இப்படி சகலத்திலும் 6 அப்படிங்கிற எண் முக்கியமாக இவருக்கு அமைய பெற்றது நமக்கு எல்லாருக்குமே தெரியும். அதே போல் அவருடைய நாமம் பார்த்திங்கன்னா சரவண பவ அப்படிங்கிறதும் 6 தான். சூரனை வதைக்க வேண்டி ஆறுமுகன் தோன்றியதும் அவனை கார்த்திகை பெண்கள் பாலூட்டி போற்றி வளர்த்ததும் குமரன் வளர்ந்ததும் அவனை சேர்த்து ஒன்றாக்க உமையாளுடன் அங்கே எழுந்தருளிய சிவபிரான் கார்த்திகை பெண்களை போற்றி வாழ்த்தி இனி கந்தன் இந்த பெண்களின் பெயரால் கார்த்திகேயன் எனவும் அழைக்கப்படுவான் அப்படின்னு சொன்னார். மேலும் அந்த 6 பெண்களுக்கும் அவர் நட்சத்திர பதவியும் அளித்து இந்த கார்த்திகை பெண்களின் நட்சத்திரம் வரும் சமயம் விரதம் இருப்பவர்களுக்கு குறைகள் நீங்கி நல்வாழ்வும் முக்தியும் கிடைக்கும் என்று அருள் பெற செய்தார். இந்த கார்த்திகை விரதம்தான் கிருத்திகை விரதம் என்று அழைக்கப்படுகிறது. நம்ம இன்னைக்கு முருகப்பெருமானை நினச்சி விரதம் இருக்கிறதுனால நமக்கு சகல சௌபாக்கியங்களும் கிடைக்குங்க. அதாவது கல்வி ஞானம் அதிகமாக கிடைக்கும், மன உளைச்சல் தீர்ந்து மனதிற்கு மகிழ்ச்சி கிடைக்குங்க, குடும்பத்தில் சண்டை சச்சரவுகள் தீரும். அதாவது குழந்தை பேர் இல்லாதவர்களுக்கு குழந்தை பேர் கிடைக்கிறதுக்கு நல்ல ஒரு வழிபாட்டு முறை இந்த முருகனை இந்த கிருத்திகைனால் நம்ம வழிபடுறதுனால. அதே போல் நீண்ட நாட்களாக திருமண தடை இருக்குது, நீண்ட நாட்களாக இந்த திருமண வைபவம் அப்படிங்கிறது நடந்தேற மாட்டேங்குது அப்படிங்கிறவங்க இந்த கிருத்திகை விரதம் இருக்கும் பொழுது அவர்களுக்கு கூடிய விரைவிலேயே அந்த வைபவம், திருமண வைபவம் அப்படிங்கிறது சீக்கிரம் விரைவிலேயே நடந்தேறும். அதே போல் நல்ல கணவன் வாய்க்க வேண்டும், நல்ல மனைவி வாய்க்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு விரதம் இருந்து வழிபடுபவர்களுக்கு அந்த வேண்டுதல் விரைவிலேயே நிறைவேற்றி கொடுக்கப்படும் முருகப்பெருமானால். முக்கியமாக இந்த கார்த்திகை நட்சத்திரத்தன்று விரதம் இருந்து முருக பகவானை வழிபடுறதுனால கல்வி, ஆயுள், நல்ல மனைவி, நல்ல மக்கட்பேறு, நிம்மதியான வாழ்வு கிடைக்குங்க. குறிப்பாக இன்றைக்கி ஆலயத்திற்கு சென்று முருகப்பெருமானை வழிபாடு செய்கிறது மிக மிக சிறப்பு. அபிஷேகத்துக்கு கலந்து கொள்வது அதை விட மிக மிக சிறப்பு. நம்மளால் முடிந்த பாலோ இல்லை சந்தனமோ மஞ்சளோ நமக்கு என்ன முடியுதோ அந்த ஒரு பன்னீர் மிக மிக உகந்தது. அதுபோல் நம்மளால் எந்த பொருட்கள் இல்லை துணூர் அபிஷேகத்துக்கு துணூர் கூட வாங்கி கொடுக்கலாங்க. செவ்வரளி மலர்கள் வாங்கி அவருக்கு சாற்றி வழிபாடு செய்யும் பொழுது நம்மளுடைய வேண்டுதல்கள், நல்ல ஒரு வேண்டுதல்கள் விரைவிலேயே நடைபெறும். அதனால் இன்றைக்கி செவ்வரளி மலர்கள் வாங்கி கொடுத்து முருக பகவானை வழிபாடு செஞ்சுட்டு வாங்க. அதே போல் எனக்கு ஆலயத்திற்கு செல்ல முடியல, நான் வீட்டில் தான் வழிபாடு செய்ய போகிறேன் அப்படின்னா கண்டிப்பாக வீட்லேயும் நம்ம வழிபாடு செய்யலாம். முருகப்பெருமானுக்கு உகந்த ஒரு பால் பாயசம் செஞ்சு வச்சு நம்ம மாலையில் விளக்கேற்றி வச்சு செய்யலாம். இல்லை மதியம் நம்ம சமைச்சு அவருக்கு நைவேத்தியமாக செய்யும்போது ஒரு வடை பாயசம் கூட செஞ்சு வச்சு நைவேத்தியம் பண்ணலாம். இல்லை அந்தளவுக்கு வசதி இல்லை அப்படின்னா கூட ஒரு சின்ன பால் பாயசம் கூட செஞ்சு வச்சு வழிபாடு செய்யலாங்க. எனக்கு அதுவும் செய்ய முடியல அப்படின்னு சொன்னாக்கா ஒரு பால் காய்ச்சி வச்சு நீங்கள் நாட்டு சர்க்கரை சேர்த்து அவருக்கு வழிபாடு செய்யும் பொழுது கண்டிப்பாக உங்களுடைய கோரிக்கைகள் எல்லாமே நிறைவேறும். மேலும் அவருக்கு மிகவும் பிடித்தமான தேனும் தினைமாவும் வைத்து கூட நம்மளுடைய வேண்டுதல்களை அவர்கிட்ட வைக்கலாங்க. இன்றைக்கி முடிந்தளவு உங்களால் என்ன முடியுமோ ஒரு அன்னதானம் செய்வது, இல்லை ஏதாவது ஒரு தானம், என்னால் இது முடியும், 4 பேருக்கு ஒரு சாப்பாடு கொடுக்க முடியும், ஒரு தயிர் சாதம் கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அன்னதானம் பண்ணுறது, இல்லை படிக்கிற குழந்தைகளுக்கு ஒரு 10 பேருக்கு ஒரு பேனா வாங்கி கொடுக்கறது, ஒரு நோட்டு வாங்கி கொடுக்கறது. அதனால் பார்த்தீங்கன்னாக்கா முக்கியமாக இந்த கார்த்திகை அன்னைக்கு இந்த இது செய்கிறதுனால குழந்தைங்களோட கல்வி நல்ல ஒரு மேம்பாடு கிடைக்கும். வேலைக்காக இப்போ ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்க, வேலைக்காக நீங்கள் ஒரு வேண்டுதல் வைக்கிறீங்கன்னா கண்டிப்பாக ஒரு பேனா வாங்கி கொடுக்குறதோ, இந்த நோட்டு வாங்கி கொடுக்குறதோ, ஏழை பிள்ளைங்களுக்கு இது வாங்கி கொடுக்கும் பொழுது உங்களுடைய கோரிக்கை விரைவிலே நிறைவேற்றி வைக்கப்படுங்க.
இன்றைக்கி வந்து வெத்தலை தீபம் ஏற்றுறது மிக மிக சிறப்பு. அதே போல் துவரம்பருப்பு ஏற்றலாம், துவரம்பருப்பு தீபம் ஏற்றலாம். நெய் தீபம் ஏற்றுறது மிக மிக சிறப்புங்க. எனக்கு நெய் தீபமெல்லாம் ஏற்ற முடியாது, நான் நல்லெண்ணெய் தீபம் ஏற்றலாமான்னா கண்டிப்பாக ஏற்றலாம். அதனால் தப்பு ஒன்றும் கிடையாது. நம்ம வந்து மனம் உருகி அதாவது முழு மூச்சோடு நம்ம இறைவனை நினைத்து வழிபாடு செய்யும் பொழுது அது எந்த வேண்டுதல்களாக இருந்தாலும் அது வந்து கண்டிப்பாக நிறைவேற்றி கொடுக்கப்படும். அவரை வந்து நம்ம முழு மனதாக நினச்சி தூய அன்போடு செய்கிற ஒவ்வொரு நல்ல காரியங்களையும் கண்டிப்பாக அவர் ஏற்றுக்கொள்வாருங்க. முக்கியமாக இன்றைக்கி முருக பகவானை நினச்சி ஓம் சரவண பவ அப்படிங்கிற இந்த முக்கியமான மந்திரத்தை 108 முறை நீங்கள் எப்பொழுதுமே எழுதுகிற மாதிரி எழுதுங்க. மறந்துடாமல் 108 முறை எழுதுங்க. அந்த 108 முறை நீங்கள் எழுதும் பொழுதும் உங்களுடைய கவனம் முழுவதும் முருகப்பெருமான் மேலே மட்டும்தான் இருக்கணும். அந்த கண்ணுக்குள்ளே அந்த முருகப்பெருமான் மட்டும்தான் உங்களுக்கு தெரியணும். வேறு கெட்ட சிந்தனைகள் வேறு எதுவுமே வரக்கூடாது, வேறு எந்த சிந்தனைகளும் வரக்கூடாது. முருக பகவானை நினச்சி ஓம் சரவண பவ அப்படிங்கிற 108 அந்த மந்திரத்தை எழுதுங்க. 108 வாட்டி அந்த ஓம் சரவண பவ அப்படிங்கிற மந்திரத்தை எழுதுங்க. கண்டிப்பாக உங்களோட கோரிக்கைகள் எதை வைக்கிறீங்களோ, அதாவது குழந்தைக்காகவா, வீடு கட்டணுமா, இல்லை கடன்கள் சீக்கிரம் குறையணுமா அப்படின்னு சொல்லிட்டு, திருமண வைபவம் நடைபெறணும், மனை வாங்கணும், குழந்தை வந்து நல்லா படிக்க மாட்டேங்குது, படிக்கணும், கணவர் வந்து அடிக்கடி சண்டை போட்டுட்ருக்காரு, இந்த சண்டை சச்சரவுகள் நீங்கணும் அப்படிங்கிற உங்கள் வேண்டுதல்கள் எதுவாக இருந்தாலும் அதை இந்த நேரத்தில், அதாவது தேவையில்லாத வேண்டுதல்கள் எதையும் கொண்டு வந்து வைக்காமல் இது மாதிரி உங்களுக்கு தேவையான வேண்டுதல்கள் அதை வந்துட்டு முக்கியமான காரணத்தோடு நீங்கள் வைக்கும் பொழுது முருகப்பெருமான் அதை வந்து இந்த நாளில் ஏற்று கண்டிப்பாக அந்த அடுத்த கார்த்திகைக்குள்ளேயே, அதாவது ஒரு 3 கார்த்திகைக்குள்ளேயே கண்டிப்பாக நிறைவேற்றுவார். சில பேருக்கு பார்த்திங்கன்னா அந்த அடுத்த கார்த்திகைக்குள்ளேயே உங்களோட வேண்டுதல்கள் நிறைவேறி அதுக்குண்டான பலன்கள் கண்டிப்பாக கிடைக்கும். அதனால் தவறாமல் இன்றைக்கி இந்த கார்த்திகை நன்னாளை பயன்படுத்திக்கோங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா கூடவே இன்றைக்கி சனிக்கிழமை அப்படிங்கிறதால வீட்டில் நெய் தீபம் ஏற்றுங்க. அதை வந்து நீங்கள் வெத்தலை மேலே வச்சு ஏற்றினாலும் சரி, சாதாரண நெய் தீபம் ஏற்றினாலும் சரி, ஆலயத்துக்கு போய் நீங்கள் போட்டுட்டு வரபடி போட்டுருங்க. வீட்டில் எப்பொழுதுமே நல்ல விளக்கு, காமாட்சி விளக்கு ஏற்றுறது படி ஏற்றிருங்க. வாசலில் விளக்கு ஏற்றிருங்க. அதே போல் தனியாக ஒரு நெய் தீபம் ஏற்றுங்க. அந்த நெய் தீபத்தில் இன்றைக்கி சனிக்கிழமையும் சேர்ந்து வர்றதுனால, அந்த சனிக்கிழமை அப்படிங்கிறது விஷ்ணு பகவானுக்கு மிக முக்கியமான ஒரு மிகச்சிறந்த நாள். நமக்கு வந்து பொன்பொருள் அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு வளமான நாள். அதனால் இந்த கார்த்திகையும் இந்த சனிக்கிழமையும் சேர்ந்து வர்றதுனால இந்த நெய் தீபத்தை ஏற்றி அதில் வந்து கொஞ்சமாக பச்சை கற்பூரம், ஒரு துளசி இலை சேர்த்து இந்த விளக்கை நீங்கள் ஏற்றிடுங்க. இந்த விளக்கு வந்து எவ்வளோ நேரம் எரியணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு அரை மணி நேரம் எரிஞ்சால் போதும். முருகப்பெருமானையும் விஷ்ணு பகவானையும் சேர்த்து இந்த நாள் நம்ம வழிபடும் பொழுது நமக்கு 2 பேரோட அருளும் கண்டிப்பாக கிடைக்குங்க. செல்வ வளம் வந்து நல்லா பெருகும். இந்த நெய் தீபம் வந்து நெய் தீபம் தான் ஏற்றணுமா, நல்ல விளக்கு தீபம் ஏற்றலாமான்னா கண்டிப்பாக நல்ல விளக்கு தீபம் ஏற்றினாலும் அதில் கொஞ்சம் பச்சை கற்பூரம், ஒரு துளசி இலை சேர்த்து ஏற்றுங்க. மறக்காமல் இதை ஏற்றுங்க. நெய் தீபம் ஏற்றுறது மிக மிக சிறப்பு. முருக பகவானுக்கும் உகந்தது, விஷ்ணு பகவானுக்கும் உகந்தது. இல்லை முடியாத பட்சத்தில் நீங்கள் எப்பொழுதும் விளக்கேற்றுற எண்ணெயிலேயே நல்லெண்ணெயாக இருந்தாலும் சரி, நீங்கள் கலப்பு எண்ணெய் சில பேர் சேர்த்து தினமும் விளக்கேற்றுவாங்க, அது எண்ணெயாக இருந்தாலும் சரி ஏற்றி விளக்கேற்றிட்டு அதில் கொஞ்சமாக பச்சை கற்பூரம், ஏன்னா இன்றைக்கி சனிக்கிழமை அதையும் சேர்த்து கொஞ்சம் பச்சை கற்பூரமும் ஒரு துளசி இலையும் சேர்த்து ஏற்றிடுங்க. அவ்வளோதாங்க. உங்களோட வழிபாட்டு முறையே செய்யுங்க. கமெண்ட் செக்ஷனில் முருகனுக்கு அரோகரா அப்படின்னு பதிவிடுங்க. முருகப்பெருமானோட அருளால் உங்களுக்கு நடக்கிறது அத்தனையும் நல்லதாகவே நடக்கும். நல்ல ஒரு வளமான செழிப்பான வாழ்க்கை அமையும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேஷனை ஷேர் பண்ணி விடுங்க. அந்த புண்ணியமும் உங்களையே வந்து சாரும். ஃபாலோ பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ஃபாலோ பண்ணிவிட்டு பாருங்கள். நான் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். இந்த வீடியோ பார்த்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றி.